வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பொன் ராதாகிருஷ்ணன் கருத்துக்கு திருமாவளவன் ஆதரவு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நேற்று திருமாவளவனும் பொன் ராதாகிருஷ்ணனும் சந்திச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் காவிரி விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசணும், போராட்டங்கள் குறித்தெல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் பேசலை, மரியாதை நிமித்தமான சந்திப்பு, 25 ஆண்டுகால நட்பின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சந்திப்பையும் சந்திப்புக்கு பிறகான இருவேறு கருத்துக்களில் பேசினதையும்? இரண்டு தலைவர்களும் சந்திச்சிருக்காங்க, அது தொடர்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் அரசியல் ரீதியாக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் தான். ஆனாலும் நேற்று மத்திய அமைச்சருக்கு எங்களுடைய தென் சென்னை மாவட்டத்தில் அவர் எங்களோட கட்சி ரீதியான நிகழ்ச்சிகளில் நிறையா கலந்துக்கக்கூடிய காரணங்கள் இருந்தது. அவர் அங்கே போயிருக்கிறது. அதற்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் காவிரி பிரச்சனை தொடர்பாக என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கேட்கும்போது நிருபர்களுக்கு காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது கூடவே இன்னொரு பதிலையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, இன்றைக்கி சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால் இதில் உட்கார்ந்து இதில் நிலைப்பாடு எடுக்கிறத பற்றியான விஷயங்களை பேசலை அப்படிங்கிறது அமைச்சர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, காவிரி பிரச்சனை தொடர்பாகவும் பேசணும், இருந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொதுவான நிலைமையை பற்றி அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதனால் இது முரண்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, 25 ஆண்டு கால அரசியல் ரீதியான நண்பர் சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது இதை தாண்டி இதில் ரொம்ப பெரிய ஒரு அரசியல் வியூகம் இருக்கிறதாவோ இல்லை மற்ற வேத மாதிரியான விஷயங்களுக்கோ இடம் இருக்கிறதா நீங்க சொல்ற மாதிரி சாதாரணமாகவும் இது பார்க்கலாம். மரியாதை நிமித்தமான நட்பு ரீதியிலான அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் காவிரி விவகாரத்தை பேசணும் அப்படின்னு சாதாரணமாகவும் பார்க்கலாம். திருமாவளவன் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் மத்திய அரசை காவிரி விவகாரத்தில் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு, வஞ்சித்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, அந்த மாதிரி கடுமையான ஒரு எதிர்நிலை எடுத்திருக்கிறவர் இப்போ அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கக்கூடியவர் ஒரு மத்திய அமைச்சரை சந்திச்சிருக்கிறார். ஏன் சந்திக்க கூடாதா? நான் இன்னொன்று கூட கேட்குறேன். நம்ம பொதுவாக அரசியல் ரீதியான ஒரு எதிர்கருத்து வச்சிருக்கிறவங்கள எதிரியாவே ஏன் பார்க்கணும்? நான் என்னோட கருத்தையோ என்னோட விளக்கத்தையோ சொல்றதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரை என்னோட நட்பை பயன்படுத்தி சந்திச்சா என்ன தவறு? ஏன் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலையா அந்த மாதிரியே பார்க்கணும்? ஒரு பொதுவான ஒரு அரசியல் கருத்து இருக்குது, அதில் ஒவ்வொரு கட்சிக்கும் நிலைப்பாடு இருக்குது. இதில் அரசியல் கட்சியை சார்ந்த இப்போது எனக்கு எடுத்துகிட்டா எனக்கும் அரசியல் கட்சியில் பல்வேறு அரசியல் கட்சி நண்பர்கள் இருக்கலாம். அதில் இந்த விஷயம் தொடர்பாக எங்களோட நிலைப்பாடு என்னவோ இல்லை உங்களோட நிலைப்பாடு என்னவோ பொதுவான ஒரு டயலாகை கூட நம்மளால் ஏன் சிந்திக்க முடியல? இந்த மாதிரியான உரையாடல்களை சாத்தியப்படுத்தணும். ஏனென்று கேட்டால் இது அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை சமாளிக்கிறக்கோ இல்லை வேறு விதமான விஷயங்களுக்காக மட்டுமே அதை பார்க்காம உண்மையாகவே நீங்க வச்சிருக்கக்கூடிய கருத்துல எது எங்களிடம் முரண்படுகிறது அல்லது எது எங்களுடைய நிலைமை என்று பத்திரிகை வாயிலாக பேசுவதை விட நேரடியா பேசுறது கூட இன்னும் கூட நம்மளுடைய நிலைப்பாடுகளுடைய உண்மைத்தன்மை புரிந்துக்கிறதுக்கு வாய்ப்பா அமையுமே. அதில் கேள்வி இருக்கு, நம்ம பேசுவோம். நீங்க எப்படி? இல்லை, அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் நினைக்கிறேன். அதாவது தலைமூத்த அரசியல் தலைவர்களை சந்திக்கும் போது, ரெண்டு தலைவர்கள் சந்திக்கும் போது யூஸ்வலாக நடக்கும்னா வெளியே ரெண்டு பேரும் கருத்துக்களை தெரிவித்து தான் செல்வார்கள். இதில் நான் தலைவர் கருணாநிதியிடம் ஒன்று பார்த்துருக்கேன். அதாவது எப்போ ஒரு அரசியல் தலைவர் சந்தித்து வெளியே ஒரு பேட்டி கொடுக்குறாரோ அப்போ கூடவே சண்முகநாதன் வருவார். அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத குறிப்பிடுத்து திருப்பி தலைவர் கருணாநிதி கொண்டே கொடுத்துருவார். கருணாநிதி வரும்போது அதுக்கு சாதகமான இல்லைனா அதுக்கு அவருடைய விளக்கத்தை, அந்த பிரச்சனையில் அவருடைய விளக்கத்தை அளிப்பார். இதுல அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் நினைக்கிறேன். இல்ல, கன்ஃபியூஷனே இல்ல. நீங்க உதவியாளர் அங்க வர்றாருன்னு சொல்றீங்க, இங்க திருமாவளவனே கூட இருந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் கூட. இல்ல, நட்பு ரீதியிலான சந்திப்பு, 25 ஆண்டு கால நட்பு ரீதியிலான சந்திப்பு, மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது கூடவே இருந்தாரு திருமாவளவன். அதுக்கு பிறகு தனியாக செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற போதுதான் இதெல்லாம் டெலிவர் பண்றாரு. இல்ல, அதான் பிரச்சனை வருது. அதாவது நாம இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாருன்னா அதுக்கு நேர் முரணாக இன்னொருத்தர் ஏன் கருத்து தெரிவிக்கணும், அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நான் வரேன்.
ஸோ அதில் என்ன யூஸ்வலாக நடக்கிறது தான். அதாவது ஒரு அரை மணி நேரம் பேசினாங்கன்னா நிச்சயமாக அது வந்து வெதரை பற்றி இருக்காது. அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது ஜஸ்ட் சென்னையில் நடக்கும் வெள்ளத்தை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. நிறைய இஷ்யூஸ் அப்படி தொடுத்துட்டு வருவாங்க. அதில் எந்த இஷ்யூ எடுத்து நான் வந்து ஹைலைட் பண்ணுங்கிறது தான் பிரச்சனையே. அது திருமாவளவனுக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இன்னொரு கண்ணோட்டம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அரை மணி நேரம் தான் சந்திப்புனா ஒரு பெருசாக ஒன்றும் விவாதமாக ஒன்றும் பேசியிருக்க முடியாது. ஒரு பொருள் பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றதும் இல்ல நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பேசவே இல்லைன்னு அந்த கருத்தை வந்து மறுக்கவே இல்லை. ஒருத்தர் வந்து நாங்க பேசல, நேரம் இல்லைன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் இல்ல நாங்க பேசணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இல்ல இதுல ரொம்ப நம்மளோட இந்த மீடியா ரிப்போர்ட்லயே வந்து இருக்கு. காவிரி நீர் தொடர்பாக, காவிரி பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதை திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்துகிறார். அவரது கருத்தை நான் ஏற்கிறேன். இது காவிரி பிரச்சனை தான். ஏற்கனவே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஒரு லீடர் எடுத்திருக்காரு. அவரோட கருத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்றதும் அவரோட அந்த காவிரி பிரச்சனைக்கு உள்ள வரக்கூடியதுதான். ஒருவேளை அதை எடுத்து இந்த கருத்தை நீங்கள் ஆதரிக்கின்ற காரணத்தால் காவிரி பிரச்சனை பற்றி பேசுனீங்கன்னு வேணா நம்ம சொல்லிக்க முடியும். எப்படி சொல்றாருன்னா, தமிழக பாரதிய ஜனதா போதுமான அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு காவிரி விவகாரத்துல. இதுவரைக்கும் மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொன்ன திருமாவளவன் தமிழக பாரதிய ஜனதா போதுமான அழுத்தத்தை தான் கொடுத்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு 1974ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்த திமுக, அதிமுக இவங்க எல்லாரும் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டா யார் மீது தவறு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இதுக்கு எல்லா கட்சிகளும் பொறுப்பு, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் பொறுப்புங்கிறாரு. இந்த தவறுகள்லாம் யாரு செஞ்சாங்கிறது தெளிவா தெரியும். அதைத்தான் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. அந்த கருத்தோடு நான் உடன்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறதுன்னு சொன்னவர் போதுமான அழுத்தத்தை பாரதிய ஜனதா கொடுக்குதுன்னு இப்ப இறங்கி வந்திருக்கிறாரு. திமுகவும் இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி, அதனால அதையும் வந்து சேர்த்துக்கணுதுல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப பிளைன். தமிழ்நாட்டோட நிலைப்பாடு காவிரி பிரச்சனை என்பது ஏதோ ஓராண்டு ஈராண்டு பிரச்சனை அல்ல. ஆரம்பத்திலிருந்து நம்ம நதிநீர் ஒப்பந்தத்தை அதில் மறுபரிசீலனை செய்து அதற்கு பின்னால் அவர்கள் அணை கட்டும் போது இங்கே சட்டமன்றத்தில் திமுக என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் பாட்டா கோர்ட்டு கேஸுக்கு போனது, ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணனது. அதனால் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களோட நிலைப்பாட்டுக்காக ஒரு உணர்வு ரீதியான அரசியலுக்காக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், அவர்களுடைய அறிக்கைகள் அப்படின்னு பார்த்தா ஏதோ தங்களுக்கும் காவிரி நீர் பிரச்சனைக்கும் எதுவுமே சம்பந்தமே இல்லாத மாதிரி, தாங்கள் இதுல எந்த விதமான பங்கும் வகிக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. எல்லாரும் கையை நீட்டுறது மோடி மத்திய அரசாங்கம். ஆக இன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தையும் மோடியும் சொல்லக்கூடிய நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்னவெல்லாம் செய்தீர்கள் அப்படின்னு மக்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியம் இல்லையா? அதனால அந்த அர்த்தத்தின் அடிப்படையில எவையெல்லாம் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் நடைபெற்றது, இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அவர்கள் இந்த மாதிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய ஒரு மனு போட்டுட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்ப எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மனுவை திரும்ப வாங்கின விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? ஆக ரெண்டு பார்ட் இருக்கு. கடந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய அரசுகள் என்னெல்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் தவறு பண்ணாங்கன்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப தேவையா? இன்னைக்கு ரொம்ப அவசியம். திமுக சம்பந்தமில்லாத மாதிரி ரயில் மறியல் போராட்டம், எல்லா அரசியல் கட்சிகளும் கையில கொடி எடுத்துட்டு முன்னாடி நிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே கோரிக்கை எங்க வருது? மத்திய அரசாங்கத்து மேல வருது. வெறும் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தானவா காவிரி? அப்படி இல்ல. இங்க நம்ம கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதாவது காவிரி நதிநீர் ஆணையத்தில் கூட அந்த வழக்குல மத்திய அரசாங்கம் ஒரு தரப்பு கூட கிடையாது. அதுக்கு 42 ஆண்டுகால வரலாற்றை மறந்து விட்டு இங்க அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு எடுக்க கூடாது. யாரும் ஒண்ணும் மறக்க வேண்டாம். நல்லா பெருசா புக்கா போட்டு நான் வச்சுக்கலாம். அதை தாண்டி 11 லட்சம் ஏக்கர்ல வந்து விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன தீர்வுன்னு தான் நான் கேட்கிறேன். தண்ணி போய் சேருமா சேராதா? இது வந்து தொடர்ச்சியாக இருக்கிற பிரைம் மினிஸ்டர்கள் இந்திரா காந்தியிலிருந்து நம்ம செயலில் இருந்த பிரதமர் மன்மோகன் சிங்ல இருந்து PV நரசிம்மலா இருந்து எல்லா பிரதமர்களும் முதலமைச்சர்களை அழைத்து பேசியுள்ளார்கள்.
தண்ணி வந்திருக்கு, பயிர்கள் வாடாமல் எப்படியோ சேவ் பண்ணியிருக்கோம். இதுதான் பிரச்சனை. இப்பத்த பிரச்சனையை பேசுவோமே, பாக்கி இருக்குன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் துரோகம் செய்தாங்க. அதாவது அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். நீங்க துரோகம் செய்தீங்கன்னு அதிமுக நிறைய பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது. திமுக அதே தான் செய்திருக்குது. நாங்க இதை செஞ்சோம், நாங்க அதை செஞ்சோம் சொல்லிட்டு இது வந்து ஒரு தொடர்ச்சியான இந்த வரலாறு நம்ம முடியாது. நம்ம எவ்வளோ பின்னால் போய் பார்த்தாலும் சரி, துரோகம் செய்தாங்க தவிர திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்குதோ அப்போ அட்லீஸ்ட் ஜூன் 12 தண்ணி ரிலீஸ் செய்யறதுக்கு, மேட்டூர் அணையிலிருந்து ஸ்டான்லி ரிசர்வாயர் வந்து தண்ணி ரிலீஸ் செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது டிஸ்ட்ரஸ் இயர்ஸ்ல. ஆனால் அது வந்து அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது நடக்கவில்லை. இதுதான் இங்க தலையாய பிரச்சனை. அதை தாண்டி யோசிச்சோம்னா சுப்ரீம் கோர்ட்ல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. மேடம் சொன்ன மாதிரி அந்த கேஸ் வாபஸ் வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இப்பத்த பிரச்சனை தான் 11 லட்சம் ஏக்கர்ல வந்து பயிர்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு நரேந்திர மோடி ஒரு இவங்க சொல்றதுனால புரிஞ்சுக்க முடியுது, மத்திய அரசு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்த காங்கிரஸும் திமுகவும் ஒண்ணுமே பண்ணல, இப்ப போராட்டங்கள் நடத்துறாங்க, அரசியலாக்குறாங்கிறது சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதற்கான ஜஸ்டிபிகேஷனை திருமாவளவன் கொடுக்கிறார்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? இவங்க திருமாவளவனை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இந்த பிரச்சனையில தொடர் எதிர்நிலை எடுத்துட்டே இருக்கிறாரு மத்திய அரசுக்கு எதிராக, அதனால இவர் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அந்த சந்திப்புடைய நோக்கம் அப்படி புரிஞ்சுக்கிறதான்னு கேட்க. அதாவது திருமாவளவனே கூறுறாரு காவிரி பத்தி பேசணும்னு. ஆனா அதை தாண்டி அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் வந்து அவ்வளவு அழுத்தம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை தான் அதுல எழுதுறது. இதுல வந்து யார் என்ன முடிவை எடுக்க முடியும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான். அந்த மத்திய அரசு தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொல்லுது, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறதுக்கு வந்து நீங்க பாராளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுங்க சொல்லுது. அது ஏன் சொல்லுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எப்ப காவிரி ட்ரிபியூனல் அதனுடைய அறிக்கையை கொடுத்து தாக்கல் செய்து விட்டதோ அதனுடைய அடுத்த நாளே 2007 யூபிஏ கவர்மெண்ட் அப்ப இருந்தது, அவங்களே அமைச்சிருக்க வேணும் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அதை பண்ணல. சரி, அவங்க பண்ணலன்னு சொல்லி அவங்கள பழிச்சாருங்க. ஒன்னும் பிரச்சனையே இல்லை. காங்கிரஸ் தான் மக்களுக்கு தீங்கு செய்தது, தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க ஏன் செய்யல? நீங்க இப்ப 2014 வந்தீங்கல்ல, ஏன் செய்யல? இவ்வளவு நாளா ஏன் செய்யல? அப்புறம் ஏன் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்படியான தவறான கருத்தை ஏன் பதிவு பண்றீங்கிறதுதான் பிரச்சனையே. இந்த சந்திப்புகள், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கத்தேன் அவரோட ரெஃபரன்ஸ்க்காக. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணுச்சு, ஏன் இது பண்ணலை அப்படிங்கிறது கேள்வி வரும்போது அதில் அந்த மனுவிலேயே ரொம்ப தெளிவாக இதற்கு முன்னால் அமைக்கப்பட்ட மேலாண்மை வாரியங்கள் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது, இன்று எழுந்திருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அது. அதை மறுதளிப்பதற்கும் அதை அனுமதிப்பதற்கும் உச்சநீதிமன்றத்துக்கு இன்னைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு பெட்டிஷன் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் போட்டிருக்கு. ஒருவேளை மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்பது சட்டத்தின் ரீதியாக இல்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்க முடியும். அப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்பதை பற்றி உண்மையாகவே உச்சநீதிமன்றம் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று கருதுவதால தான் நீங்க வந்து வாட்டர் மட்டும் நீங்க கொடுத்துட்டு இருங்க, இந்த கேஸை நான் அப்புறமா எடுக்கலாம்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னா ஒரே நாள்ல நீங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு அன்னைக்கே அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்க முடியும். நீங்க நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்டோட இறுதி நிமிடங்கள்ல நாம இருக்கோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த சந்திப்புகள், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாறுபாடுகள், வேறுபாடுகள், இது எல்லாமே நடக்கக்கூடிய இந்த 3 தொகுதி தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ கூட்டணி மாறுவதற்கான ஒரு சூழல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பாக தமிழகத்துல பல்வேறு அரசியல் கட்சிகள் நெம்பர் ஜாஸ்திங்கிறது மட்டும் இல்லை, யாரு எந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு நிலையற்ற தன்மை எப்பவுமே ஒரு தேர்தல் களம் சூடு பிடிக்கிற வரைக்கும் இருக்கிறத நம்ம கடந்த கால தேர்தல்களையும் பார்த்துருக்கோம். இந்த சந்திப்பின் வாயிலாக கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் நாங்கள் நினைக்கல. ஏனென்றால் நேற்று எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட வேட்பாளர்களை எல்லாம் பரிசீலித்து அதனோட லிஸ்ட் வந்து டெல்லிக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதனால இதை வைத்து இந்த சந்திப்பின் காரணமாக தமிழகத்தில் ஏதாவது இடைத்தேர்தலுக்கான கூட்டணி அப்படிங்கிற ரீதியாக நாங்கள் இதை பார்க்கல. நாடு முழுவதும் தலித் மக்கள் மீதான தாக்குதல்லாம் நடைபெற்று வருகிறது. இதுக்கெல்லாம் நான் வந்து வெட்கப்படுறேன் அப்படின்னு மோடி சொல்றாரு. இங்கே இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா பயணப்படுவதற்கான ஒரு சூழலை கட்டமைக்கிறாங்களா? திருநாவுக்கரசர் போய் இப்போ மீண்டும் திருமாவளவனை சந்திக்க போகிறார். இப்போ இந்த சந்திப்பு, திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய சந்திப்பு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது வேறு ஒரு கூட்டணி மாறுவதற்கான, வேறு ஒரு தளம் ஏற்படுவதற்கான இந்த சூழல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது இப்போ திமுக ஏறத்தாழ வந்து நமக்கு பார்ட்னர்ஸ் தேவையில்லை. அதாவது
கட்சிகள் தேவையில்லை, சிறிய கட்சிகள் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடுக்கு தான் நீங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பெரிய ஃபோர்ஸாக அதிமுகவும் திமுகவும் செயல்பட போகிறது, தேர்தலில் அப்படித்தான் சந்திக்க போகிறதுன்னு நான் கருதுகிறேன். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு களமே ஓப்பனாக இருக்குது. அதாவது லெஃப்ட் பார்ட்டிஸ், திருமாவளவன் போன்ற கட்சிகள் காங்கிரஸ் கூடயா இல்ல பாஜக கூட, ஆப்வியஸ்லி லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து பிஜேபி கூட போக முடியாது. ஸோ அதனால அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இந்த ஒரு அமைப்பு அப்படியே இருக்கணும்னா, அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே இருக்கணும்னா நிச்சயமா காங்கிரஸ் கூட தான் போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமா அவங்க ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பனா வச்சுப்பாங்க. எல்லாத்துக்கூடையும் பேசுற ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஓகே, அது மாதிரி சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக. அதாவது இந்த தேர்ட் ஃபோர்ஸ், அதாவது அது எப்போ ஆரம்பிச்சது, போன சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்ச அந்த தேர்ட் ஃபோர்ஸுக்கு அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு இடைத்தேர்தல் ஒரு காரணமாக இருக்கும் நான் கருதுகிறேன். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராது, ஆனால் அது போக போகத்தான் இன்னொரு 5 வருட காலத்தில் இல்லைன்னா ஒரு 10 வருட காலம் இந்த மூணாம் கூட்டணி நின்றுச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வருதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, கலைக்கு எல்லைகள் இல்லை, ஆனால் நாடுகளுக்கு எல்லைகள் உண்டு அப்படின்னு வெங்கைய நாயுடு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானை சேர்ந்த திரைப்பட கலைஞர்கள் இங்க வேலை செய்வதற்கான அனுமதியை வழங்கல இந்திய திரைப்பட கழகம், அனுமதி மறுத்திருக்கிறது, தடை விதிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு கேள்விக்கு வந்து அவர் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இதுதான் பிரச்சனை. அதாவது இந்தியா வந்து எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. சார்க் மாநாட்டில் ஒரு நாடு கூட கலந்துக்கல. அது வெவ்வேறு காரணங்கள் சொன்னாலும் அது இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் வெற்றின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவதாக பிரிக்ஸ் மாநாட்டில் கூட நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து பாகிஸ்தான் கண்டமேஷனோட நடக்கல, பொதுவாக ஒரு இதாக வந்தது. ஆனால் அங்கேயும் மோடி இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார். அனைத்து உலக அளவிலான தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நேற்று நீங்கள் ஹிந்து பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ரிச்சார்ட் வர்மா என்ற யுஎஸ் தூதர், இந்தியா இருக்கிற தூதர் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கான, அதாவது தன்னுடைய பாதுகாப்புக்கான என்ன வேணால் நடத்துறதுக்கான அந்த உரிமை இருக்கிறது, யுஎஸ் வந்து இந்தியாவோட இருக்கிறதுன்ற ஒரு கருத்து தெரியுது. இது இன்னொரு மாபெரும் வெற்றி. மூணாவதாக சைனாவே வந்து பாகிஸ்தானிடம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் வந்து இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தாவிட்டால் அந்த சைனா பாகிஸ்தான் காரிடார் கூட பிரச்சனையாக இருக்கணும். ஏனென்றால் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்னு வந்து விட்டால் நிச்சயமாக அந்த நாட்டோட யாருமே ஒரு தொடர்பும் வச்சுக்கூடாத ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நார்த் கொரியாவுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான மாபெரும் வெற்றிகள் இந்தியாவுக்கு குவிந்து கொண்டிருக்கிறது. டிப்ளமசியினுடைய வெற்றி, நரேந்திர மோடியினுடைய வெற்றின்னு எல்லாம் வச்சுக்கலாம். அந்த இடத்துல தான் என்ன வருதுன்னா இந்த மாதிரியான கொச்சையான பிரச்சனைகள் வருது. அது எப்படி நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய எதிரியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த நாட்டில் இருக்கிற இன்னொருத்தரோட பேச முடியலாம், எப்படி அவரை வந்து இங்கே வந்து பாட அழைக்கலாம், எப்படி அவர் வந்து இங்கே வந்து சினிமாவில் நடிக்கலான்ற கேள்வி வர்றதே ஒரு கொச்சைத்தனமான ஒரு கேள்வி தான். இது வந்து ஒரு மத்திய அமைச்சருக்கு நிச்சயமாக உகந்ததல்ல, அவர் பேசியிருக்கூடாதுன்னு நான் கருதுகிறேன். ரெண்டாவதாக இவ்வளோ பெரிய ஒரு நாடுங்க சார்க்கு, அதாவது இந்தியா இந்த பிரிக்ஸுங்கிறதே ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற பெரிய எக்கானமிஸினுடைய அமைப்பாக இருக்கிறது. அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள், பாகிஸ்தானுடைய சிவில் சொசைட்டி அங்கேயும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ரேடிகலைசேஷன், இந்த இஸ்லாம் பிரச்சனைகள், டெரரிசம் பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு மேலே அவ்வளோ அழுத்தம் இருக்கிறது. அந்த சொசைட்டியை வந்து நம்ம அரவணைத்து தான் செல்ல வேண்டுமே தவிர இந்த மாதிரியான அவங்க எல்லாம் மாற்றி வச்சுக்கொண்டு, அதாவது இந்தியாவில் இருக்கிற யாரும் பாகிஸ்தான், அதாவது இந்த பிரச்சனைகள் வரும்போது எப்படின்னா காவிரி பிரச்சனைனால தமிழனும் கர்நாடகாவில் இருக்கணும் பேசக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தான். மக்களுக்குமான தொடர்பை ஏன் துண்டிக்க பார்க்கிறீர்கள்? இதில் என்ன உங்க மோட்டிவ்னு தான் என்ற கேள்வி. இது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, இதுல அரசாங்கம் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த எந்த விதமான நிலைப்பாடையும் அவர் எடுக்கல, கருத்தையும் சொல்லலைன்னா கூட கலைக்கு எல்லைகள் உண்டு, ஆனால் நாடுகள் எல்லைகள் இல்லை, நாடுகளுக்கு உண்டுன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறார்? இருக்கிற ஃபேக்ட் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். நீங்க ஒரு கூடவே அதனோட பதில தொடர்ச்சியா படிச்சோம்னா அடுத்த கேள்விகளுக்கான பதில் அது வந்திருக்கு. நம்ம ஒரு நாட்டோட போர் புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது 2 நாட்டு ராணுவ வீரர்களும் எல்லையில மோதிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம 2 நாட்டு கலைஞர்களும் சேர்ந்து டிராமா பார்க்கறது, இல்லை டிராமாவில் சேர்ந்து நடிக்கிறத ஒரு நாட்டோட மக்கள் சென்டிமெண்ட், உணர்வு ரீதியாக எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற அவரோட அடுத்த பதில் இருக்கு. அதனால ஏதோ பாகிஸ்தானுடைய சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்தியாவில் அவங்க நடிக்கக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, நம்ம ஒன்றும் பாகிஸ்தானோட வியாபார தொடர்பெல்லாம் துண்டிச்சுக்கல. அரசாங்கமே தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து அந்த மாதிரி துண்டிக்கிறது இந்த மாதிரி இல்லாதப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அல்லது ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களை அரசாங்கம் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, எங்களுக்கு எந்த நிலைப்பாடு இல்லைங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கு. அதனால சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்தியா அடைந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றி. இது தொடர்ச்சியாக நாம சர்வதேச அரங்கில் இந்தியா எடுத்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி இது. ஒரு பக்கம் நாம இந்தியா இன்று இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதார ரீதியான நிலை, நம்மளை இன்று புறக்கணித்து விட்டு எந்த நாடும் வியாபாரம் பண்ண முடியாத ஒரு சூழலை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது,
இங்க இருக்கக்கூடிய மனித வளத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளில் இந்த நாட்டோட பொட்டன்ஷியல் இவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையை நாம உருவாக்கிட்டு இருக்கோம், அதற்கான அடித்தளத்தை உருவாக்கிறோம். அதே மாதிரி எந்த நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு உதவியாக நின்று சர்வதேச அரங்கில், குறிப்பாக அமெரிக்கா, சைனா, இந்த மாதிரி இடத்துல இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவை முழுதாக நம்ம பெற்றிருக்கிறோம். இன்று பாகிஸ்தான் உலக அரங்கில் தனிமைப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்கு? தொடர்ச்சியா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்ற நாடு, அதுக்குள்ள ஜனநாயகம் அப்படின்னு பேர் இருந்தா கூட ராணுவத்தினுடைய தூண்டுதல் காரணமாக ராணுவத்தின் உதவி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர் கரெக்ட் பண்றாரு. நான் அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ஒரு நிருபர், ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்கும் போது அரசாங்கம் அதற்கான ஒரு பதிலை சொல்லுது. நாட்டுல பல்வேறு தரப்பில் ஒவ்வொரு தனிநபர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம், பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுறாங்க அவர்களுடைய கருத்துக்கள், அதை பத்தி சொல்லணும் மக்களுக்குன்னு. இந்த மாதிரி கருத்துக்கள் வருகின்ற பொழுதுதானே அது நாட்டோட சென்டிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இதுல நாங்க எதுவும் சொல்ல விரும்பல, இதுல எங்களுக்கு நிலைப்பாடு இல்லைங்கிறப்போ அதையே கொண்டு வந்து எங்க மேல சமத்துறீங்க. நாட்டு ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காக அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களை நான் இங்கே அனுமதிக்கலைன்னு ஒரு அமைப்பு எடுத்திருக்கிற முடிவு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 பேர் கொண்ட அமைப்பு இல்லைன்னா ஒரு 100 பேர் கொண்ட அமைப்பு என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும் ஒரு இடத்துல தான் இந்தியா என்ற நிக்கிறது என்றது ஒரு வெக்கக்கேடான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். 3 வருஷம் முன்னாடி பாகிஸ்தான் விமன்ஸ் டீம் வருது, வேர்ல்ட் கப் ஆடுற வருது, பாம்பேல ஆட முடியல என்றால் இவங்க அது அனுமதிக்க மாட்டாங்களாமா. அப்புறம் வந்து அந்த மேட்சை கட்டக்கு மாத்துறாங்க. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அந்த மேட்சை பாம்பேலே நடத்துறதுக்கான அந்த திராணி மத்திய அரசுக்கு அந்த அன்னைக்கு யூபி அரசாங்கம் அது இல்லாதனால என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. போன வருஷம் என்ன ஆகுது, பாகிஸ்தான் கமெண்டேட்டர்ஸ் வந்து பாம்பேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் மாத்துறாங்க. இல்ல, இப்ப கூட சீன பொருட்களை விற்க மாட்டோம் அப்படின்லாம் செய்திகள்லாம் வந்தது. அது மாதிரி ஒரு சில பேர் முடிவெடுத்திருக்காங்க. இது இவங்க தன்னெழுச்சியா ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதுல அரசோட நிலைப்பாடு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா வானதி சொல்ற மாதிரி? இல்ல, நிச்சயமா முடியாதுங்க. அரசாங்கம் இல்லாமல், அரசாங்கத்தினுடைய ஆக்டிவ் சப்போர்ட் இல்லாமல், அதாவது அரசாங்கம் ஒண்ணுமே செய்யாமல் செயலிழந்த பின்னால உட்கார்ற ஒரு அரசாங்கமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்க முடியும். இந்த நாட்டிலும் சரி, எல்லா நாட்டிலும் இதுதான் நிலைமை. அதாவது தாத்ரியில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பத்தி பிரைம் மினிஸ்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. காஷ்மீர்ல இன்னைக்கு 102வது நாளாக லாக் அவுட் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு ஒரு தீர்வுங்கிறது காணவே காணோம். பிரதமர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுதான் வெங்கையா நாயுடு கூறது என்ன, எல்லாத்துக்கும் ஏன் பிரதமரை பழிச்சாலிங்கன்னா எப்படி பழிசாம இருக்க முடியும் கேள்வி. அரசாங்கம் தன்னுடைய உணர்வை பேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ரொம்ப தைரியமா சொல்ல முடியாது. இல்ல அப்படின்னு இல்ல, நீங்க வந்து ஒரு அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த கருத்துக்களை, விமர்சனங்களை இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகளும் தனிநபர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால சட்டத்துக்கு அரசாங்கமே அந்த உணர்வுல இருக்கு, அதனால நம்ம உணர்வுகள் மதிக்கப்படும் இவங்க நினைச்சு அந்த நம்பிக்கையில வெளிப்படுத்துறாங்க. சட்டத்தினோட மாட்சிமை தானே ஒரு அரசாங்கத்தில் வந்து நடைமுறையில் இருக்க முடியும். அப்போ சட்டத்திற்கு புறம்பாக அல்ல சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணி சட்டத்திற்கு உள்ள கொண்டு வரதான் அரசாங்கத்தோட வேலையே தவிர, நீங்க வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பின்னாடி அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கத்திற்கு எதிராகவே நிறைய கருத்துக்கள் இருக்கு. அப்போ எந்த இடத்துல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றாரு பாம்பேல அதை விளையாட விடல, நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க, சாதாரணமா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கு கூட இன்னைக்கு ஒரு சினிமா ஒரு ஜாதியை பத்தி வந்தாலோ ஒரு ரிலிஜனை பத்தி வந்தாலோ இன்னைக்கு என்ன மாதிரி முடிவுகளை இங்க எடுக்க முடியுது? அப்ப என்ன சொல்றோம், மக்களுடைய உணர்வுகள் அப்படிங்கறது சட்டம் ஒழுங்கோட சேர்த்து வரும்போது ஏதாவது ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குதா இல்லையா அப்படிங்கறதான கொஸ்டின். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியானதாங்கிறது விமர்சனத்துக்கு இந்த இடத்துல என்னோட முடிவு எடுக்கறதுனாலே அந்த முடிவு சரியானதுன்னு சொல்லிரோம். அதனால தான் இன்னைக்கு சொல்றோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கவர்மெண்ட்க்கு இதுல எந்த ரோல் இல்ல, சரியா இல்லையாங்கிறது விமர்சனத்துக்கு. ஆமா, நீங்க தாராளமா விமர்சனம் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு. அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் ஹிலரி இடையே இறுதிக்கட்ட 3வது வாதம் தற்போது போயிட்டு இருக்கு. இருவருமே வந்து காரசாரமாக விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 கட்ட விவாதங்கள் முடிந்திருக்கிறது. இங்க தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அந்த மாதிரியான விவாதங்கள்ல ஏன் பங்கேற்றுக்கிறது இல்லை? அது மாதிரியான ஒரு தேவை இங்கேயும் இருக்கா? எப்படி பார்க்கலாம்? இல்ல செயலாற்றல் வேற பேச்சாற்றல் வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் ஒரு தன்மை உண்டு. ஒன்று, பாரம்பரியமாகவே அரசியல் ரீதியாக அந்த நாடு எப்படியெல்லாம் தன்னை அந்த இதுக்கு வச்சிட்ருக்காங்க. குறிப்பாக நம்மளை மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுக்கு முதல்.
அதுக்கு கீழே நிர்வாகத்துக்கு மற்ற சட்டத்துக்குன்னு நம்ம வச்சிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், நம்மளோட எலெக்ஷனோட தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் அங்கே அதிபர்களாக நிற்கக்கூடியவர்களுடைய அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவர்கள் செயலாற்றுகின்ற தன்மை, அவர்களுடைய பின்னணி, இதை பற்றியெல்லாம் அவர்கள் அங்கே ரொம்ப அதிகமாக அதை பற்றி யோசிப்பார்கள். அந்த நாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விவாதம் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2 பேத்துக்கும் நடத்தலாமா? நடத்தலாம், தவறு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களை யாரெல்லாம் கேண்டிடேட்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன், அவங்களுக்கான இந்த நாட்டை பற்றிய பார்வை என்ன, அவங்க விஷன் என்ன, அவங்க திட்டங்கள் என்ன, இந்த மாதிரியான சூழல் இங்கு உருவாகலாம். அது உருவாகி வருவதற்கான இதை கூட நான் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறேன். குறிப்பாக இப்போ இது தேர்தல் முறையாக அல்ல, ஆனால் பல்வேறு பொதுநல அமைப்புகள் அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்து நீங்கள் என்ன இந்த தொகுதிக்கு பண்ண போறீங்க, இல்லை மாநிலத்துக்கு பண்ண போறீங்க கேட்கக்கூடிய சூழல் மெதுவாக இங்கு உருவாகி வருகிறது. ஏனென்றால் நானே வேட்பாளராக அந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளோட நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, தனித்தனியாக அரசியல் வியூகங்களை, அரசியலுடைய கொள்கைகளை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அல்லது எங்கள் அரசாங்கம் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எதிராளியை பற்றி, எதிர்கட்சி அரசியலை பற்றி பேசக்கூடிய விவாதம் எல்லாமே இருந்தாலும், இது இந்த மாதிரி வேட்பாளர்களை ஒரு இடத்துல மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல கூப்பிட்டு நீங்க எல்லாருமே பொதுவா இருந்து அவங்க பேசுறத கேட்கறது அப்படிங்கிறது, இந்த நீங்க கேட்குற இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்ம நாட்டில் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை செஞ்சா இன்னும் நல்லாவும் இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அமெரிக்கால டெலிவிஷனுடைய ஆதிக்கம். அதாவது அங்க வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் மட்டும் இல்லை, அவர் ஒரு பெர்ஃபார்மராக இருக்க வேணும். ஜனாதிபதிங்கிறவர் டிவியில வந்து ஒன்று ஒரு ரெண்டு சென்டென்ஸில் வந்து தன்னுடைய எல்லா கருத்துக்களையும் கூறிவிட வேண்டும். இல்லைனா இந்த மாதிரியான டிபேட்ஸில் வந்து தன்னுடைய கருத்துக்களை, அதாவது நாட்டில் என்னென்ன செய்ய போகிறேங்கிறத அப்படியே புட்டு வைக்க வேணும். இதுதான் பிரச்சனையே. அது ஒரு லைவ் டிவி டிபேட்டில் நமக்கு யோசிச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. திடீரென்று இந்த கேள்விங்கிறது முன்னாடி கொடுக்கறது இல்லை, இந்த கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவர் கேட்குறாரு, ஒருத்தர் கிறிஸ் வேலஸ்ங்கிறவர் இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸ்ல உட்காந்து கேட்குறாரு, கன்சர்வேட்டிவ், அவர் வந்து ரிப்பப்ளிகன் சப்போர்ட்டர். பாலிடிக்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன இல்ல, அது அப்படி இல்லை. இப்போ ஒரு யோசிச்சு பேச வேண்டியது இல்லைன்னா எல்லா விஷயங்களையும் அவங்க பின்தொடர்ந்து தானே இருப்பாங்க. அவங்களுடைய 50-60 வருட கால பொது வாழ்க்கையில எல்லாத்தையுமே அவங்க கடந்து தான் வந்து. நிச்சயமாக. ஆனா பிரச்சனை இதுதான், டெக்னிக்கலா இருக்க எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. இப்போ வந்து திடீர்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க, யமன்ல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அதாவது நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து யமனுங்கிற ஒரு நாடு இருக்கிறதே வந்து தெரியறது கஷ்டம். அதாவது உள்ளூர் அரசியல் இருக்குது. உள்ளூர் அரசியல் நீங்க சொல்றது நிச்சயமாக பொருந்தும். ஆனால் இந்த வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இல்லைன்னா அந்த மாதிரி ஆயில் பிரைசஸ் திடீர்னு ஜாஸ்தியாக போகுது, அதுவும் ஒரு டெக்னிக்கல் கேள்வி தான். அதுக்கு நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு டெக்னிக்கல் கேள்வி தான். அதுக்கு டெக்னிக்கல் ஆன்சர் தான் தேவை. அந்த ஆன்சரை வந்து நீங்க வந்து இந்த டிபேட்ல திடீரென்று ஒரு கேள்வி வைக்கும்போது உங்களுக்கு மனசுல வரும்போது வரதான் சொல்ல முடியுமே தவிர, நிச்சயமாக அதை யோசிச்சு அது ஒரு கூறின பிறகு அந்த கேள்விக்கு மறுபடியும் போய் அது மறுபடியும் அதை வந்து திருத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது. அதுதான் பிரச்சனையே. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த ஆன்சர் தவறுதலா இருந்தால், அதாவது நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து தெளிவாக தான் இருக்கும் எப்ப இருந்தாலும், ஆனால் அதுல ஏதாச்சும் ஒரு தவறு, நீங்க சொன்னதுல தவறு பிழை வந்துட்டால் அதை பிடிச்சுப்பாங்க ஜனங்க. இதுதான் பிரச்சனை. இந்த லைவ் டெலிவிஷன் டிபேட்டுக்கு இதுதான் பிரச்சனை. ஆனா மேடம் சொல்ற மாதிரி இந்த ஒரே மேடையில வந்து எல்லா கேண்டிடேட்டும் வந்து நின்று அவங்கள கேள்வி கேட்கறது அந்த தொகுதியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். அதாவது அந்த தொகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுல பிரச்சனை வராது. ஆனால் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அன்புமணி கேட்டாரு, நீங்க விவாதத்துக்கு தயாரான ஸ்டாலின் கிட்ட கேட்டாரு, எல்லாத்தையும் கேட்டாரு, நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு கூறினாரு. ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஃபுல்லா வந்து ஒரு லைவ் டிவி டிபேட்ல இது சாத்தியமில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. ஓகே, வேட்பாளர்களுக்கு இடையே சாத்தியம், ஆனா மாநிலத்திலேயோ நாட்டுக்கூடையோ தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் இடையே இது சாத்தியம் இல்ல. வெகு நிச்சயமாக சாத்தியம். ஏனென்று கேட்டால், சகோதரர் சொல்ற மாதிரி டெக்னிக்கல் கேள்விகள்ல உங்களுக்கு என்ன அறிவு அதில் ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அது அவசியம் இல்லை. நீங்கள் ஆயில் ப்ரைஸ் வந்து உயரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதை டேக்கிள் பண்ணுறக்கு எங்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறதான் ஒரு பதில் எதிர்பார்ப்பே தவிர, ஆயிலுக்குள்ள என்னென்னலாம் கெமிக்கல் இருக்கு அதெல்லாம் நீ சொல்லுங்கிற கேள்விக்கு மக்கள் ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் அது மட்டும் அவசியம் இல்லை. அதை பற்றி மக்கள் பெருசாக எனக்கு கவலைப்பட்டதும் இல்லை. எனக்கு நான் ஆயில் வந்து பெட்ரோல் விலை ஏறாம இருக்கிறதுக்கு நான் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்வேங்கிறதா மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர, நான் பெட்ரோல்ல என்னென்னவெல்லாம் காம்பனன்ட்ஸ் உள்ள இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால தட் இஸ் டெக்னிக்கல். சி ஸ்ட்ராட்டஜி வைஸ்
நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன், ஒரு கட்சி எந்த நாடு பகை நாடு எந்த நாடு எதிராளி நாடுங்கிறத தெரியாம ஒரு நாட்டோட பிரதிநிதி இருக்க போறது இல்ல. அந்த கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்ல, இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நீங்க மதுவிலக்கு கொண்டு வர போறீங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொன்னா போதுமானது. மதுவிலக்கு கொண்டு வந்தா எப்படி எல்லாம் சமாளிப்பீங்கன்னு உள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்களை அதை கூட சொல்லலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகள், அந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் அவ்வளவு தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஐடியாலஜிக்கலா பதில் சொன்னா போதுமானது. இல்ல அப்படி முடியாது. நீங்க வந்து நாட்டினுடைய ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ், அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ்க்கு இது என்ன புரிதல் இருக்கிறது அந்த இஷ்யூங்கிறது மிக தெளிவாகத்தான் சொல்ல வேண்டும். இதே தலைவர்கள் தான் இந்த டெக்னிக்கல்னு நான் சொன்னது ஆயில் இருக்கிற காம்பனன்ட் உங்களுக்கு கண்டுகொள்ள வேண்டிய, இல்லைன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்க என்டையர் எனர்ஜி செக்யூரிட்டியில ஆயிலுக்கு என்ன இடம் இருக்கிறது, சோலார் பவருக்கு என்ன இடம் இருக்கிறது, அதை வந்து நீங்க என்ன டெவலப் பண்ண போறீங்க, இதெல்லாம் வந்து இட்ஸ் டெக்னிக்கல் क्वेश्चन. இல்ல, நீங்க சொல்றதை இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி அவருடைய லைவ் பேச்சு இருந்துடக்கூடாதுன்னு அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கலாமா? அங்க அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறான்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல கவர்ச்சிகரமான ஒரு 2 வார்த்தைகள்ல இல்லனா ஒரு 2 சென்டென்ஸ்ல வந்து பதில் ஒதுங்காதுங்கிறது பிரச்சனை தான். உங்க நாட்டினுடைய இப்ப வந்து மின்சார தேவைக்கான நீங்க வந்து நியூக்ளியர் பவரை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அதுல விண்ட் பவருடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு டெக்னிக்கல் கேள்வி தான். நீங்க உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி தான் உங்க ஆலோசகர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் இது பண்ண. இது ஒரு தலையாய கேள்வி. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும்போது இதுவரை இந்த 3 டிபேட்லயும் விவாதிக்காத ஒரு பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் வந்து போன ஒரே ஒரு டிபேட்ல மட்டும் ஒரு இதேச்சையா வந்துச்சு. அதாவது இப்ப இந்த ஆயில் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு வேலையை போச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரே ஒரு கேள்விதான் இது மட்டும் வந்திருக்கு. இது தலையாய பிரச்சனை, அமெரிக்காவுக்கு தலையாய பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையை கூட விவாதிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு. இதான் ஒரு ஷோன்னு வரும்போது, ஒரு லைவ் டிவி டிபேட்னு வரும்போது இந்த பஞ்ச் லைன் இருக்குல்ல, பஞ்ச் லைனுக்கு ஒரு டிவி டிபேட் வந்து ஒரு பிலிமாக படமாக ஆக்கும் போது இருக்கும் பிரச்சனைகள் தான் இதுல நான் சொல்றேன். தவிர தேர்தல் அறிக்கையை வந்து கவர்ச்சிகரமா சொல்லிட முடியும். இதெல்லாம் இலவசங்கள் கொடுக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம், இந்த கொள்கையில கொண்டு வரோம். ஆனா நீங்க அதற்கான திட்டங்களை எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு நேரடியாக களத்துல கேள்வி கேட்கிற போது அதற்கான விளக்கங்களை கொடுக்க முடியாது, அந்த சிக்கல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, கொடுக்க முடியாதுக்கிற காரணம் என்ன? டைம். நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் எனர்ஜி செக்யூரிட்டி இதை பத்தி மட்டுமே இன்னைக்கு 2 கேண்டிடேட்ஸும் பேசணும்னா டெஃபினட்டா அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனோட தானே வந்தாகணும். இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிபேட்ல நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை ஒரு வரியில சொல்லுங்க, இல்ல 2 வரியில சொல்லுங்க. அது இங்க நடக்கிற டிபேட்டுக்கும் அது பொருந்தும் இல்லையா? அதனால இது வந்து ஒரு பார்ட். டெலிவிஷன் டிபேட்டை வச்சு மட்டுமே மக்கள் ஓட்டு போடுறாங்களாங்க? இல்ல. டெலிவிஷன் டிபேட்டுங்கிறது என்ன? நாம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் எந்த மாதிரி கேள்விகளை எம்மாதிரி எதிர்கொள்கிறார் ஒன்று. இரண்டாவது, அவருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான புரிதல், அவர் அந்த வெளிப்படுத்தக்கூடிய விதம், இதைத்தான் அதுல பேசிக்கா எடுத்துக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக டெலிவிஷன் டிபேட்டை வச்சு மட்டும்தான் அங்க எலெக்ஷன் நடக்குது இல்ல கேண்டிடேட் முடிவு பண்ணாங்கன்னு இல்ல. தட் இஸ் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அதுக்குள்ள என்கிட்ட எத்தனை தான் இருந்தாலும் நான் எந்த விஷயத்தை மக்களுக்கு கன்வே பண்ண நினைக்கிறேன், அதை என்னோட டெலிவரி பண்ணக்கூடிய விதம், நான் சொல்லுகின்ற விதமோ இல்லது வந்து அந்த சொல்லுகின்ற சொல்லாற்றல் இது இவருக்கு இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக தானே ஒரு பார்ட் அது. அதனால இதை வச்சு மட்டுமே தேர்தல் தீர்மானிக்கப்படுறதில்லை. அது ஒரு ஆஸ்பெக்ட் தேர்தல், அவ்வளவுதான். ட்ரம்ப் ஹிலரி அந்த விவாதத்துக்குள்ள வருவோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இரண்டையுமே நீங்க கூர்ந்து கவனிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்க லைவ் டெலிகாஸ்ட் அவர் போயிட்டு இருக்கு, அவங்க 2 பேரும் பேசுறது. இந்த கடந்த 2 விவாதங்களையும் அவங்க இருவருடைய ஸ்பீச்சஸையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்கள் சார்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் வச்சிருந்தாரு, அதன் பிறகு அவர் மறுத்தாரு. ஹிலரி தரப்புல இருந்து அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில் இருக்கிற அதே சூழ்நிலை தான், அங்க சாய்ஸே கிடையாது. இப்போ அமெரிக்கா ஒரு நாடாக இல்லைனா நாம் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக நீடிக்கணும்னா நிச்சயமாக ஹிலரி தான் வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஹிலரி மேலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அவருக்கு ஒரு கவர்மெண்ட் நேர்டு, இமெயில்ஸ் வந்து தன்னுடைய சர்வரில் இருந்து வெளியே அனுப்பிச்சாங்க, பண்ணிடக்கூடாது. அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கு, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஈக்குவலண்டாக இருக்கும்போது பண்ணிடக்கூடாது என்ற இது வருது. அது விக்கிலீக்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. 37,000 இமெயில்ஸ் மொத்தமாக. இதை பற்றி கூட அவங்க அந்த கேள்வியை கூட இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நான் அது வருந்துகிறேன் என்று கூறியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஸ்டேஜில் ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் சொல்லவே மாட்டாங்க. இது ட்ரம்ப் குறிப்பாக வந்து தான் செய்த ஒரு இதுவும் வந்து தவறுன்ற ஒத்துக்கல. ட்ரம்ப் யூனிவர்சிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ட்ரம்ப் டவர்ஸ்ல இவர் வந்து கட்டினது கிடையாது, கட்டின ஒரு பில்டிங்ல கூட தன்னுடைய பேரை வைப்பது தான் ஒரு இதா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல வந்து ட்ரம்ப் பின்தங்கி இருக்காரு.
இப்போ கூட இந்த ஃபாக்ஸ் நியூஸ்க்கு டிபேட்டுக்கு முன்னால வந்த அந்த போல்ஸ்ல கூட ஹிலரி வந்து ஒரு 6 பாயிண்ட் வெரி கிளியர் லீட்ல இருக்காரு. 6 பாயிண்ட் லீட் இப்போ இருந்ததுன்னா நிச்சயமாக தேர்தலுக்கு அது ஒரு ஸ்வீப் என்று கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுதான் பிரச்சனை. இதுதான் அமெரிக்கா வந்து ஏறத்தாழ ஒரு 200 மில்லியன் ஆளு கொண்ட ஒரு நாட்டில் வந்து இது ரெண்டு தான் உங்களுக்கு சாய்ஸான்னு அந்த கேள்வி தான் மக்களும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே இங்கேயும் அதே இங்கே சாய்ஸே இல்லை. நரேந்திர மோடியை விட்டா ஒரு சாய்ஸ் இல்லாத ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கிறது. அதே நிலைமை தான் அங்கேயும் நடக்கிறது. ஹிலரி மட்டும்தான் ஒரு சாய்ஸ் என்று நான் கருதுகிறேன் இப்போதைக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ரெண்டு பேர்த்தோருமே ரெண்டு குறிப்பாக குடியரசு கட்சியும் சரி ஜனநாயக கட்சியும் சரி ஒரு சில அடிப்படையான விஷயங்கள்ல ஐடியாலஜிக்கலாக ரெண்டுக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம குடியரசு கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிற விஷயத்தில் தான் பார்ப்போம். குறிப்பாக அவங்களோட வேட்பாளர் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற ஒரு சில விஷயங்கள் அவரோட கட்சி ஆதரவே அவளுக்கு முழுசாக கிடைக்குமாங்கிற சூழலெல்லாம் சில நேரத்தில் உருவாகுது. இதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயத்தை இவங்களோட விவாதங்களில் கவனிக்கும் போது ரெண்டு பேத்துக்கும் நிறைய விஷயங்கள்ல மாறுபாடான கருத்துக்களை சொல்றாங்க. குறிப்பாக மத சிறுபான்மையினர் நடத்துகின்ற விதம், மெக்சிகோ நாட்டுடனான எல்லைகளை வந்து இருக்கிறதுல, அதே மாதிரி 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்ட அங்கீகாரம், இதை பத்தி எல்லாம் பேசிக்காவே அவர்கள் ரெண்டு பேத்துக்கும் மாறுபாடான கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் அமெரிக்காவிலையும் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அதிகமா ஒரு 50% 60% தான் அங்க வந்து போல் பர்சன்டேஜ் இருக்கு. மக்கள் அப்படியே ஜனநாயகத்தை உருவாக்கின நாடுன்னா எல்லாரும் வந்து ஓட்டு போடுற சூழல் கூட அங்கெல்லாம் இல்லை. அங்கேயும் இதே மாதிரியான சூழல் இருக்கு. இன்னும் கூட நாம இங்க வந்து சொல்றோமே, என்னங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இழுத்து அரசியல சொல்லணுமா, இதெல்லாம் அவசியமா பொது வாழ்க்கைக்கு? அங்க பொது வாழ்க்கையை அவங்க பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு அக்கேஷன்ல ஏதாவது ஒரு சம்பவத்துல நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள்ங்கிறது நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா நிற்கும் போது கூட அது வந்து அவங்களுக்கு எதிராகவோ அல்லது சாதகமாகவோ ஆவதற்கான சூழல் அங்க உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆட்களை வந்து அங்க மதிப்பிடுகின்ற விதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவங்களுக்கு நிறைய மாறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விவாதங்கள் வாயிலாக அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகின்ற அந்த உடனடி கேள்விகளுக்கான பதில் இதெல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு, அவங்கள பத்தின மதிப்பீடுகளுக்கு இருக்கு. பட் ஆனாலும் தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கின்ற விதம், நான் வந்து 100% பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னாலும் நல்ல பிரசிடென்ட்டாக இருப்பேன், அதிபராக இருப்பேன் அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவருடைய ஸ்பீச்சஸை வச்சு இதெல்லாம் நீங்கள் முடிவு செஞ்சிடாதீங்க, ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்ன பாருங்க அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் ஒழுக்கம் சார்ந்து சொல்லக்கூடிய விஷயம் வானதி குறிப்பிட்ட மாதிரி அங்கே மக்களுக்கும் தலைவர்களுக்குமான இடைவெளி இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, அங்கே வேறுபாடாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா? நிச்சயமாக. அதாவது ஒரு தனி மனிதனை வந்து தான் மையப்படுத்தி தான் அந்த தேர்தலே நடக்குது. அதாவது அந்த தனி மனிதன் என்னென்ன செய்திருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில, அப்போ அதே மாதிரி தான் அவன் பிரசிடென்ட் ஆனாலும் தன்னுடைய யுக்தியை கையாளுவான் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவ்வளோ நுணுக்கமாக என்னென்ன செய்திருக்கார்கள், என்னென்ன ஒவ்வொரு ஸ்டாண்ட்லையும் அது போய் ஒரு தண்ணி அடித்து பிரச்சனை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரியான அலிகேஷன்ஸ் ஒரு 9 பெண்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க, இந்த மாதிரியான ஆள் வந்து பிரசிடென்ட் ஆக முடியுமா என்ற கேள்வி தான் தலையாக நிற்கிறது. அதனால தான் அந்த குடியரசுக் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து, அதாவது பெருந்தலைவர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது என்ற நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா, இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது இதுதான் மிக ஒரு சூழ்ச்சி என்று சொல்றது இதுதான். அதாவது இந்த தேர்தல் வந்து இஸ் கோயிங் டு பி ரிக்ட் அப்படிங்கிறாரு. இதுல தான் இப்போ வந்து நிற்கிறாரு. தொடர்ச்சியாக ஒரு 4 முறை அதை பத்தி பேசியிருக்காரு. இந்த தேர்தல் வந்து ஒழுங்காக நடைபெறாது என்று கூறுகிறார். அங்க வந்து நம்மளை மாதிரியான ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அதனுடைய எலெக்ஷன் கமிஷனை வச்சு தான் நடத்துது. இதெல்லாம் ஒரு அடுத்த பிரச்சனையாக இது வரப்போகுது. ரிப்பப்ளிகன் பார்ட்டியே நிலைக்குமா என்ற ஒரு கேள்விக்கு வருது. ஏனென்றால் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி வைக்குது. அதை தாண்டி இருக்கும் பிரச்சனைகள், இந்த தேர்தல் ஒழுங்காக நடக்கவில்லை என்று அவர் தேர்தலுக்கு பிறகு சொல்லிவிட்டால் அதன் பிறகு வரும் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும். அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு வருந்தத்தக்க ஒரு பீரியட் என்று கருதுகிறேன். இந்த எந்த அடிப்படையில் அவர் இதை சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த கருத்தை? இப்பவே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் முறையாக நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏர்லி ஓட்டிங் இருக்கு. அதாவது நாம இப்பவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நாம அமெரிக்க குடிமகனா இருந்தால் இப்பவே வந்து அந்த என்ன பூத் இருக்குன்னு பார்த்து அது முன்னாடியே போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அது வந்து ஏறத்தாழ ஒரு 10 to 12% ஆளுங்க வந்து தேர்தல் அந்த டேட்டுக்கு முன்னாலேயே வந்து தன்னுடைய வாக்குகளை அளித்து விடுவார்கள். அதுக்கு ஒபாமா கூட ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு, நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே வாக்கு அளித்துருங்க, நீங்க வந்து இந்த கியூல எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கருத்தை கூறுவார். ரெண்டாவதாக 3-4 ரெப்பப்ளிகன் கண்ட்ரோல்டு ஏரியாஸ்ல வந்து நீங்க ஒரு அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு ஒரு 4-5 அடையாள அட்டைகள் இந்த இந்தியாவில் வைக்கிற மாதிரி தான்.
அங்க வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னா ஒரு மெஜாரிட்டி இருக்கு அந்த பிளாக் ஆளுகளுக்கு வந்து இந்த மாதிரியான அடையாள அட்டைகளே கிடையாது. அதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் சொல்றாங்க, இங்க வந்து எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு விஷயமா இருக்கு டிரைவிங் லைசன்ஸ். ஆனா அங்க வந்து டிரைவிங் லைசன்ஸே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. அது ஒரு 3 வாட்டி டெஸ்ட்டுக்கு போகணும், அதன் பிறகு ஒரு பெரும் கட்டணம் கொடுக்கணும். இதனால வந்து இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து பல பிளாக் ஓட்டர்ஸுக்கும் கிடையாது. ஸோ இதை வந்து அங்கே 4 கோர்ட்ஸ் வந்து முறியடித்திருக்கு. அந்த ஸ்டேட்ஸ் லெவலில் இருக்கிற கோர்ட் வந்து முறியடித்திருக்கிறது, இந்த மாதிரியான சட்டங்கள் ஈர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவர் சொல்றாரு, எவ்வளவோ வந்து வாக்குகள் வந்து எனக்கு வராது, இது வேணும்னே ஒரு சூழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பேஸ் தான் சொல்றாருன்னு நான் கருதுகிறேன். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.